எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வேல் இருக்க பைமை சேனலை தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, திருவண்ணாமலை தலத்தை நினைத்தாலே முத்தின்னு சொல்லுவாங்க. அதன்படி நீங்கள் திருவண்ணாமலையினுடைய சிறப்புகள் தெரியுங்க. 12 ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு செல்லும்போது இந்த லிங்கங்களை மறக்காமல் வழிபடுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல விதமான மாற்றம் ஏற்படுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிதி நெருக்கடின்னு அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்து விடுபட இந்த லிங்கங்களை நீங்கள் வழிபட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் முறையாக நீங்கள் வேலியிருக்க பைமை சேனலை பார்க்குறீங்களாக இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா? ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மலையே பார்த்தீங்கன்னா லிங்க வடிவமாக இருப்பதால் இந்த மலையை சுற்றுவது இறைவனை சுற்றி வருவதற்கு சமமாக சொல்கிறாங்க. இந்த மலையில் பார்த்தீங்கன்னா பெயரினை அடிக்கடி சொல்லி வருவது திரு 5 எழுத்து மந்திரமாக கூடிய ஓம் நமச்சிவாயா கோடி முறை உச்சரிப்பதற்கு சமன்னு புராணத்தில் ஒரு செய்தியாக சொல்லப்படுதுங்க. சுமார் பார்த்தீங்கன்னா 1100 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததுன்னு பெருமை பெற்றது தாங்க இந்த திருவண்ணாமலை கோவிலுமே. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா 9 கோபுரங்கள் அமைஞ்சிருக்குது, 6 பிரகாரங்கள்னு 142 சன்னதிகள்னு 22 பிள்ளையார்கள், 306 மண்டபங்கள் அமைஞ்சிருக்குதுங்க. 1000 தூண்கள் கொண்ட ஆயகர மண்டபமும் அதனடியில் பார்த்தீங்கன்னா பாதாள லிங்கமும் அமைஞ்சிருக்குது. ராவணன் தவம் செய்த இடம் தாங்க இது. 43 செப்பு சிலைகள் இந்த கோவிலில் இருக்குதுங்க. திருமண மண்டபம், அண்ணாமலையார் பாத மண்டபம்னு இந்த கோவில் அமைஞ்சிருக்குது. சிவகங்கை தீர்த்தன்னு பிரம்ம தீர்த்தன்னு 2 பெரிய குளங்கள் கோயில உள்ளே அமைந்திருக்குதுங்க. சிவபெருமானே இங்கே பார்த்தீங்கன்னா லிங்கோத்பவராக காட்சி கொடுத்து அருள் பளிக்கிறாரு. அண்ணாமலை பார்த்தீங்கன்னா கிருத யுகத்தில் அக்னி மலையாகவும், திரேத யுகத்தில் பார்த்தீங்கன்னா மாணிக்க மலையாகவும் இருந்திருக்குது. துவார யுகத்தில் தாமிர மலையாகவும் காட்சியளித்து இருக்குதுங்க. தற்போது இருக்கக்கூடிய கலியுகத்தில் தாங்க கல்மலையாக காட்சியளிக்குது. இந்த மலையை பார்த்தீங்கன்னா 2688 அடி உயரம் கொண்டதாக இருக்குதுங்க. கிரிவல பாதையினுடைய தூரம் மட்டும் 14 கிலோமீட்டர் இருக்குது. இந்த பாதையில் பார்த்தீங்கன்னா 20 ஆசிரமங்களும் 360 தீர்த்தங்களும் அமைஞ்சிருக்குதுங்க. பல சன்னதிகளும் அஷ்டலிங்கங்களும் இந்த கோவிலில் இருக்குதுங்க. இந்த மலையை நீங்கள் ஒவ்வொரு இடத்துல நின்று பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வகை தரிசனமாக மொத்தமாகவே 27 வகை தரிசனம் நீங்கள் பார்க்கலாங்க. உமைக்கு இடப்பாகம் கொடுத்த சிவபெருமானுடைய அர்த்தநாரீஸ்வரராக காட்சியளித்த தலம் இதுதாங்க. கார்த்திகை தீபத்தின் மகாதீபம் இந்த கோவிலில் மட்டும் 10 நாள் திருவிழாவாக கொண்டாடப்படுது. 7 அடி உயரமுள்ள செப்பு கொப்பரையில் பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றி வராங்க. 3 டன் பசனையும் 1000 மீட்டர் காடா துணி திரியும் பயன்படுத்துகிறாங்க. 2 கிலோ கற்பூரம் இட்டு தீபம் ஏற்றுவாங்களாம். இந்த தீபத்தின் ஒளி பார்த்தீங்கன்னா சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பவங்களுக்கு கூட கண்டு தரிசிக்கும் வகையில் வெளிச்சத்துடன் எரியுங்க. இந்த மலையினுடைய வேறு பெயர்கள் பார்த்தீங்கன்னா கௌரி நகர்னு, தேகநகர், அண்ணாமலை, அண்ணாநாடுன்னு, அண்ணாவூர், அருணாச்சலம், சிவலோக நகர்னு சொல்லுவாங்க. வாயு நகர், அறிவு நகர்னு, தூய்மை நகர், தென் கைலாயம்னு, சேனாமலை, அருணகிரி முக்திபுரின்னு, மோட்சபுரின்னு இந்த மலைக்கு பல பெயர்கள் கொண்டு சிறப்பாக குறிப்பிடுவாங்க. ஜோதிட சாஸ்திரத்தின்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசியுமே நவகிரகங்களில் ஏதாவது கிரகத்திற்குரியதாக இருக்குங்க. இதனால் நீங்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுமே தங்களுடைய ராசிக்குரிய அதிர்ஷ்ட நிறன்னு, திசைன்னு, எண், ராசிகள்னு போலவே தங்கள் ராசிக்குரிய தெய்வத்தை தெரிந்து கொண்டு வழிபடுவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துங்க. நீங்கள் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள அஷ்டலிங்கங்களை ஒவ்வொரு குறிப்பிட்ட ராசிக்குரிய லிங்கமாக இருக்குது. ஒரு குறிப்பிட்ட கிரகத்தின் ஆட்சியை பெற்ற லிங்கம்னு சொல்லலாங்க. அஷ்டலிங்கங்கள்னா எந்த லிங்கத்தை எந்த ராசிக்காரர்கள் வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கணும் உங்களுக்கு தெரியுமாங்க? இந்த லிங்கத்தை நீங்கள் வழிபட்டாலே போதுங்க எந்த கிரகத்தின் அருளை பெற முடியும் என்பதை நம்ம இனி இந்த பதிவில் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்தி தலங்களில் முதன்மை தலமாக விளங்கக்கூடியது தாங்க இந்த திருவண்ணாமலை தலமே. நினைத்தாலே பார்த்தீங்கன்னா முத்தி தரக்கூடியதாக விளங்குதுங்க இந்த திருவண்ணாமலை. பஞ்சபூத தலங்களில் இது அக்னி தலமாக விளங்குதுங்க. திருவண்ணாமலைனாலே அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா சட்டென உங்கள் நினைவுக்கு வருவது தாங்க கிரிவலம் தாங்க. திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவது எவ்வளவு சிறப்போ
அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பு பெற்றது தாங்க கிருவ பாதையில் அமைஞ்சிருக்கக்கூடிய அஷ்டலிங்கங்களுடைய வழிபாடுமே. 14 கிலோமீட்டர் தூரம் கொண்ட திருவண்ணாமலை கிரிவல பாதையில் பார்த்தோம் 8 திசைகளுமே 8 லிங்கங்கள் பிரதிஷ்டை செய்திருக்காங்க. இந்திரலிங்கம், குபேரலிங்கன்னு, அக்னிலிங்கம், வாயுலிங்கம், வருணலிங்கன்னு, நிருதிலிங்கம், யமலிங்கம், ஈசானிய லிங்கன்னு 8 லிங்கங்களை வழிபடுவது மிகவும் சிறப்புனே சொல்லலாங்க. இந்த 8 லிங்கங்களும் பார்த்தீங்கன்னா 12 ராசிகளுடன் நெருங்கி தொடர்பு கொண்டதாக இருக்குது. அஷ்டதிக்கு பாலகர்களால் வழிபட்ட லிங்கங்கள்னு சொல்லப்படுதுங்க. இந்த 8 லிங்கங்களும் பார்த்தீங்கன்னா மனித வாழ்க்கையின் 8 விதமான நிலைகளை குறிப்பதாக சொல்றாங்க. இந்த 8 லிங்கங்களை தரிசித்து வந்தீங்கன்னா கிரிவலம் வந்தாலே வேண்டிய வரங்கள் கிடைக்கும்னு நம்பப்படுதுங்க. இந்த 8 லிங்கங்கள் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையினுடைய 8 திசைகளில் இருப்பதாலே இந்த மலையை ஆன்மீக சக்தி நிறைந்ததாக காணப்படுவதாக சொல்லப்படுறாங்க. 12 ராசிகளும் தங்களுடைய ராசிக்குரிய லிங்கத்தை வழிபட்டால் வாழ்வில் உயர்வான நிலைக்கு போகலாங்க. இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ரிஷிபம், துலாம் ராசிக்காரர்கள் கிரிவல பாதையில் நீங்கள் முதல்ல அமைந்திருக்கக்கூடிய இந்திரலிங்கம் கிழக்கு திசையில் அமைஞ்சிருக்குது. இந்த லிங்கத்தை தொடர்கள தலைவனான இந்திரன் வழிபட்டு செல்வதாக சொல்லப்பட்டிருக்கு. இது நவகிரகங்களுடைய சூரியன் மற்றும் சுக்கிரனுடைய ஆட்சி பெற்ற லிங்கமாக இருக்குதுங்க. ரிஷபம் மற்றும் துலாம் ராசிக்காரர்கள் நீங்கள் இந்த லிங்கத்தை வழிபட்டால் நீண்ட ஆயுளுமே பெரும் செல்வத்தையும் பெறுவீங்க. தலைவிதி மாறுங்க. தலைமை பதவி கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. சுகபோக வாழ்க்கை உங்களுக்கு உண்டாகுங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்கள் கிரிவல பாதையில் தென்கிழக்கு திசையில் அமைந்திருக்கக்கூடிய சோஸ்திரி சுவாமிகள் ஆசிரமத்திற்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய அக்னி லிங்கத்தை நீங்கள் சிம்ம ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய லிங்கமாக இருக்குதுங்க. இந்த லிங்கத்தை நீங்கள் வழிபட்டால் மனதில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்குங்க. இது சந்திரனுடைய குளிர்ச்சியை பெற்ற லிங்கமாக இருப்பதால் இதை வழிபட்டால் உங்களுக்கான மன அமைதி ஏற்படுங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் வழிபடக்கூடிய லிங்கம் தாங்க யமதர்மராஜன் தென்மேற்கு திசைக்கு அதிபதினு சொல்லுவாங்க. தென் திசையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த லிங்கத்தை நீங்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய லிங்கமாக இருக்குதுங்க. இந்த லிங்கத்தை நீங்கள் வழிபடுவதால் தேவையற்ற வீண் செலவுகள் உங்களுக்கு குறைந்துடுங்க. ஆயுள் விருத்தி ஏற்படுங்க. பணப்புழக்கம் அதிகரிக்குங்க. அடுத்தபடியாக ராசியிலே முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்கள் வழிபடக்கூடிய லிங்கம் என்னன்னா தென்கிழக்கு திசையை நோக்கி அமைந்திருக்கக்கூடிய நீருதி லிங்கம் தாங்க. சனி தீர்த்த குளத்திற்கு அருகில் அமைந்திருக்குதுங்க இந்த லிங்கமே. மேஷ ராசிக்காரர்கள் தொடர்ந்து வழிபட்டுவாங்க. இந்த லிங்கத்தை வழிபடுவதால குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்குங்க. மன நிம்மதி முதல் உங்களுக்கு கிடைக்குங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கிரிவல பாதையில் 5வதாக அமைந்திருக்கக்கூடிய வருண லிங்கம் தாங்க மகரம் மற்றும் கும்பராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய லிங்கமாக இருக்குது. இந்த லிங்கத்தை நீங்கள் வழிபட்டால் மேற்கு திசைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த லிங்கத்தை வழிபட்டு வருவதன் மூலம் பார்த்தீங்கன்னா தீராத பிரச்சனைகள் அனைத்து தீர்ந்து ஒரு நல்ல காலம் உங்களுக்கு பிறக்க ஆரம்பிக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வடமேற்கு திசையில் அமைந்திருக்கக்கூடிய வாயு லிங்கம் தாங்க கடக ராசிக்காரர்கள் வழிபடக்கூடிய லிங்கம் இதுதாங்க. இந்த லிங்கத்தை நீங்கள் வணங்கி கிரிவலம் வந்தாலே கேது பகவானுடைய ஆசைகள் உங்களுக்கு முழுவதுமாக கிடைத்திடுங்க. அனைத்து விதமான யோகங்களும் கிடைக்க ஆரம்பமாகிடும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தனுசு மீன ராசி நண்பர்களுக்கு தாங்க வட திசையில் அமைந்திருக்கக்கூடியதுங்க குபேரலிங்கம். தனுசு மற்றும் மீன ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய லிங்கம் இது மட்டும்தான். இந்த இடத்துல நீங்கள் இருந்து குபேரர் அண்ணாமலையாரை வழிபட்டு தாங்க இழந்த செல்வத்தை அனைத்துமே திரும்ப பெற்றதாக சொல்லப்படுது. செல்வ செழிப்பு ஏற்படுமோ இழந்த செல்வத்தை நீங்கள் மீட்க நினைச்சிங்கன்னா சொத்துக்களை மீண்டும் கிடைக்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த லிங்கத்தை வழிபட்டு வாங்க. குரு பகவானுடைய ஆட்சி செய்யக்கூடிய லிங்கம் என்பதால் தனுசு மற்றும் மீன ராசிக்காரர்கள் வழிபடக்கூடிய லிங்கம் இதுதாங்க. அடுத்தபடியாக வரக்கூடியதாங்க மிதுன மற்றும் கன்னி ராசிகளுக்கான வழிபடக்கூடிய லிங்கம் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு திசையில் அமைந்திருக்கக்கூடிய ஈசானிய லிங்கம். இந்த லிங்கத்தை நீங்கள் வழிபடுவதன் மூலம் பார்த்தீங்கன்னா புதன் கிரகத்திற்குரிய லிங்கமாக இது அமைஞ்சிருக்கு. இந்த லிங்கத்தை நீங்கள் வழிபடுவதால் அனைத்து கலைகளையுமே நீங்கள் தேர்ச்சி பெற்று விளங்கலாங்க. திருவண்ணாமலை தலத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா 1008 லிங்கங்கள் புதைந்து இருப்பதாக சொல்லப்படுது. திருவண்ணாமலை ஈசனை மனதில் நீங்கள் தினமும் நினைத்தாலே நிச்சயம் முத்தி கிடைக்குன்னு
மார்க்கண்டேய முனிவரும் பார்த்தீங்கன்னா நந்தி பகவானுக்கு அருள் புரிந்திருக்காரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வேல் இருக்க பைமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.